கைலை மலை வாசா என்னை காக்கும் ஜெகதீசா கைலை மலை வாசா என்னை காக்கும் ஜெகதீசா என்னாலும் துணை நீயே ஸ்ரீனிவாசா கைலை மலை வாசா என்னை காக்கும் ஜெகதீசா பிள்ளை இது தாயில்லாத பிள்ளை வாயில்லாத பிள்ளை இது தாயில்லாத பிள்ளை சிறகில்லாத பறவை அது தேடுதையா உறவை சிறகில்லாத பறவை அது தேடுதையா உறவை அழைக்கும் முன்னே வருவாய் தருவாய் அது எந்த நாளும் வாழும் உண்மை என்று பேசும் அது உன்னை தானே காட்டும் உண்மை ஒன்று பேசும் அது உன்னை தானே காட்டும் மலையில் வாழும் தெய்வம் மலையில் வாழும் தெய்வம் எட்டு மனதில் வாழ வேண்டும் எந்த நாளும் உந்தன் அருள் இழைக்க வரும் என்னையாளும் ஜெகதீசா கைலை மலை வாசா என்னையாளும் ஸ்ரீனிவாசா என்னாலும் துணையே ஜெகதீசா கைலை மலை வாசா என்னையாளும் ஜெகதீசா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதில்களும் வீங்கிள வீணிலும் மூசு வண்டரை மொய்த்தது போலவே ஈசல் எந்தை இணையடி நிழலே இணையடி நிழலே இணையடி நிழலே இணையடி நிழலே மகிமை இருக்குது
சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது உண்மையாக இருந்த பிள்ளை பேச வைக்குது உண்மையாக நடந்த காட்சி மீது நிற்குது திருமணமே ஆகாதவன் தேடி வருகிறது திருமகனாய் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்குது மகிமை இருக்குது மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது குழந்தை வாரம் வேண்டி அங்கே கும்பிட வருகிறது குணம் இங்குள்ள குழந்தையை தான் தந்து மகிழ்வு வேலையில்லா திண்டாட்டம் தான் தேடி வருகிறது வேலை தந்து நீ மறந்தா விரட்டி அடிக்குது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மாலை போட்டு நீ வந்தால் மகிழ்ச்சி பொங்குது மனம் மறுத்தால் உங்களையே மாற்றி காட்டுது நோய் நொடியால் வந்த வினை விரட்டி காட்டுது நொந்த மருந்த வந்து விட்டால் நொறுக்கி காட்டுது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது எந்த வினை வந்தாலும் எதிர்த்து நிற்குது வந்தமர்ந்த அடியாருக்கு வரமளிக்குது நெடுங்குடியான் மலை நோக்கி பாதம் நடக்குது சாமி கூட்டம் அரோகரா நாமும் சொல்லுது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது கைலாசநாதா என்று கையை ஏந்துது படிக்காசி நாதகுடன் பாசமாகுது அரோகரா அரோகரா என்று சொல்லுது அகிலமெல்லாம் உந்தன் புகழ் மேவும் பெறுவது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது மகிமை இருக்குது சுவாமி மகிமை இருக்குது திருவடியின் பூஜைக்குத்தான் மகிமை இருக்குது ஏத்தான் எங்க இந்த நாகவள்ளி இருக்காத்தாங்கண்ணே நாகவள்ளி வேணாலும் பாடலாம் நீங்கள் எல்லாருமே பாடலாம் யார் வேணாலும் பாடலாம் எனக்கு சாமி பாட்டெல்லாம் பாட தெரியாத நீ ஏதோ ஒன்று ஹலோ 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 கைலாசநாதருக்கு கைலாசநாதருக்கு பிரசன்ன நாயகிக்கு இரண்டார் மூர்த்திக்கு அரோகரா அரோகரா ஹலோ 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 கற்பூர நாயகியே கனகவல்லி
தெரியாது எனக்கு. ரெண்டு வார்த்தை நான் படிச்சிருக்கேன். ஹலோ 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 என் அருமை அக்கா நாகவல்லி அக்காவுக்கு இந்த பாடலை கேட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைந்ததினால் இந்த 100 ரூபாய் எங்கள் அக்காவுக்கு அன்பளிப்பு. மற்றும் முத்தையா தேவர் முத்துர்லாய் அவர்கள் ஒரு 50 ரூபாய் அக்காவுக்கு அன்பளிப்பு. ஹலோ சைலன்ஸ் ப்ளீஸ். ஹலோன்னு வாயை திறந்துட்டா பேசாமல் கப்பு சுப்புன்னு உட்காந்து. அன்பர்களே பாட இது ஏன் யாரோ சிரிச்சு அடிக்கிறாங்களே அன்பர்களே. ஏன்னா இங்கே புதுக்கோட்டையின்னு வந்திருக்கிற சுவாமிகள் அனைவருமே எல்லாருமே பாடத் தெரிந்தவர்கள். ஸ்ரீபாட்டிலேருந்து தங்கச்சி நாகவல்லி இந்த ஸ்ரீபாட்டி இப்படி பாடிச்சு, இந்த ஸ்ரீபாட்டி இது குறை. அது நமது அன்பு சகோதர சாமி ரத்தினப்பா சாமி அவர்கள் பாடுகிற பொழுது நான் பிள்ளை ஏதோ லேசாக நினச்சேன். எனது அன்பு தம்பி ரத்தினப்பா அந்த என்ன பாட்டு முத்துக்கு முத்தாக பின்னி பெடல் எடுத்துட்டானே சண்டால நான் என்ன மோட்டில் நினச்சேன்னு அப்படியே உருகி சொல்லிச்சு. அவருக்கு நமக்கு கைதட்டி கொடுங்க, நம்ம ஊர் பிள்ளை ரத்தினப்பா இல்லையா? அப்போ இங்கே எல்லோரும் நினைக்கிற பொழுது வாத்தியக்காரர்களும் சற்று யோசிக்க வேண்டும். நம்ம ஊரில் பாடகி இருக்கிறார்கள் சரியா? இந்திராதேவி வர வேண்டிய சூழ்நிலை, இந்திராதேவி வர முடியாத சூழ்நிலை. துணிச்சலோட கிராமத்தில் பாடிச்சுன்னா அப்போ இப்போ வந்திருக்கிற வாத்தியக்காரர்களை கொண்டு யோசனை விநாயகமூர்த்தி கொண்டு யோசிக்கிறேன். இப்போ இந்த ஊரில் இப்படி பாடகி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனது அன்பு சகோதரி நாகவல்லி சின்ன பிள்ளையிலிருந்து ஞானமாக பாடக்கூடியது. இன்னொரு பாட்டை எனக்கு அன்பு தங்கை பாடுவார்கள். பாடுத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா என்ன
சூடி பெருமானே அருளாலா மறவாதே வைக்குண்டேன் மனத்துள் வைத்தாய் பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையில் அத்தா உனக்கே ஆளாகி நின்றேன் அல்லேன் இனியானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எங்கள் உருக அந்த பரவசத்தின் உள்ள உயிர் உருக பக்தி பெருக்கில் எங்கள் உருக அந்த பரவசத்தின் உள்ள உயிர் உருக சித்தமெல்லாம் திரண்டு சிவம் பெருக சித்தமெல்லாம் திரண்டு சிவம் பெருக எங்கள் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அழகர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நமச்சிவாய திரிபுரம் தெரித்த சுந்தரனாய் அருணா போற்றி கடமை நீரா போற்றி அருணாதனி போற்றி அன்பே சிவமே போற்றி அருளே குணமே போற்றி அருளே வடிவே போற்றி நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய இப்பொழுது நமது கிராமத்தில் சிறப்புடன் பஜனை செய்யக்கூடிய இந்த வந்திருக்கிற வாத்தியமெல்லாம் யாரும் பஜனைக்கெல்லாம் போக மாட்டாங்க, நாடகத்தை தவிர எங்கேயும் போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய வித்வான்கள் எல்லாமே. அப்பேற்பட்ட பேர் வாங்கின எனது அன்பை மகன் ஆனந்த்குமார்
மாயகுலம் மாதவிலிருந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஆகையினாலே இப்பொழுது கைலாசநாதர் பாத யாத்திரை குழு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாக இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். சிவகாமி, எனது அருமை மகள் சிவகாமியும் அன்பு தம்பி நுடவைத்தியர் ராஜேந்திரனும் 2 பேர்களுமாக எல்லாம் கும்பிடுங்க. அவர் 2 பேரும் மலையில் அன்னதானம் செய்வதற்காக டிஃபன் ஏற்பாடு போன வருஷம் பண்ணியிருந்தாங்க. யாரும் வரல, நான் பார்க்கல. நம்ம ஜனங்க எல்லாமே நிறையா வாங்க. நீங்கள் பழுமாறிட்டு சாப்பிட்டுட்டு அருமையாக சாப்பிடுங்க. அவங்க 2 பேரும் செய்கிறாங்க. சிவகாமியும் தம்பி ராஜேந்திரன் சாமி குடும்பத்தாரும் சேர்ந்து செய்கிறார்கள். அக்காவும் ஜெயலலிதா அக்கா வீட்டிலேருந்து வருது அன்னதானம். எனது அருமை தங்கை ஈஸ்வரி அவர்களும் ஏதோ அன்னதானம் கொண்டு வந்து வர்றதாக கேள்விப்பட்டேன் என்பதற்காக அவர்களுக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எனது அருமை மச்சான் இவர் சுந்தரம் சேர்வார் அவர்கள் வெஜிடபிள் பிரியாணி என்று சொல்லக்கூடியதை வழங்க காத்திருக்கிறார்கள். எந்திரிங்க மச்சான், கும்பிடுங்க மச்சான், சபையை கும்பிடுங்க. அவருக்கும் ஆதரவு கொடுத்து பஜனைக்கு உபயம் செய்திருக்கிறார்கள். உபயம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கேயும் நீங்கள் சாப்பிடணும் எல்லாருமே. அப்பேருடைய காரணத்தினாலே எனது அன்பு தங்கை ஈஸ்வரி, எங்கள் சித்தப்பா அம்பலம் இருளாயருடைய தவப்புதல்வி இருளாயை கொண்டு இது அவருடைய மகள் எனது அன்பு தங்கை ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்மையாரும் அன்னதானம் இடுகிறார்கள். அவர்களிடம் சாப்பிட்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், வாழ்த்துங்கள். அதே நேரத்தில் அரிமளத்தில் நீங்கள் எப்போ வருவீங்க, நம்ம புட்டவைய கிராமத்தில் எப்போ வருவார்கள் என்று எனது அன்பு சகோதரர் சாமி ரத்தினப்பா அவர்கள் நீங்கள் வந்தால் தான் நான் தேங்காய் உடைப்பேன்னு சொல்லுவார். எனது பொட்டவேல் கிராமம் மிலிட்ரி எங்கேன்னு கேட்பார். இங்கே வரும்பொழுது இல்லை, எங்கள் கிராமம், எங்கள் பொட்டவயல் கிராமம், என் தாய் கிராமம் மிலிட்ரி எங்கே வந்த பிற்பாடு தான் நான் தேங்காய் உடைப்பேனார். ஒரு தடவை உடைப்பா நீ வருவாங்கன்னு சும்மா இருக்கணே, நீங்கள் பேசாமல் இருங்க. என் தாய் கிராமத்திலிருந்து வரக்கூடிய பொட்டவயல் கிராமத்தில் அந்த மிலிட்ரி இறங்கினாத்தான் எனக்கு பழுமாற அப்படின்னு ஆத்மா திருப்தி அடையக்கூடிய அன்பர் அன்னதான குழு தலைவர் அவருக்காக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதோடு இப்பொழுது அப்பேற்பட்ட மகா வித்வான் அப்படியே நிலுங்க சாமி. இப்பொழுது மாவடிக்கோட்டையை சேர்ந்த ஆவுடையார் கோயில் அறந்தாங்கி தொகுதியிலிருந்து வந்திருக்கின்ற எனது அன்பு சாமி ரத்தினப்பா சபாபதி அவர்கள் சாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பாத யாத்திரை குழு சார்பாக வரவேற்கப்படுகின்றார்கள். ஓகே. அதே போன்று பாரம்பரிய குடும்ப வித்வான் உரத்தநாடு அவர் டிஆர் அவள் அப்பா என் கல்யாணத்துக்கு போட்டுக்கானு 8 வயசில் வாச்சிக்கிட்டு இருந்தேன். என் தம்பி கும்பிட்டுக்க அந்த கட்டை உயரந்தான் இருக்கும். போன வருஷம் அப்படியே வந்தானா எனது அன்பு தம்பி. அவருக்கு நல்லாசிர் வழங்கி நீங்கள் எல்லாம் அவருக்கும் நமது பாத யாத்திரை குழு சார்பாக உரத்தநாடு விநாயகமூர்த்தி வித்வான் அவர்கள் பிரட்டி விடுவார். ஆத்தாடி மோசமான நாள். அவருக்கு முன்னாடி ஒட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். வாசிக்க வர்றப்ப தூக்கி உட்கார வைக்கணும். கட்டையில் தூக்கி மேடையில் உட்கார வச்சு என் கல்யாணத்துக்கு வாசிக்கிறேன். தூக்கி உட்கார வைக்கணும். பாதி சமயத்தில் ஆலிஸ் கொடுக்கணும். மறந்துக்க மாட்டேங்க. அதே போன்று எனது அன்பு சகோதரர் ஆல்ரவுண்டு நிறைய பார்த்துருப்பீங்க. சும்மா கவட்டையில் வச்சு ரொட்டக்கு தட்டுவாங்க. இவர் பார்த்தீங்களா, உரிமை உடுக்க குலவை அந்த அவ்வளவும் இதில் அடங்கியிருக்கு. சாதாரணம் இல்லை. அவர் பெரிய வித்வானுடைய பையன்தான். அப்பேற்பட்ட நம்ம வருகை தர எப்பொழுது பொட்டவையில் எனக்கு கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்டார். அப்பேற்பட்ட வித்வான் நம்ம கேஆர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கைலாசனார் பாத யாத்திரை குழு சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அதே போன்று தாளம் வாசித்த எந்திரிங்க பார்த்திபன் அண்ணன் ஆலங்குடி பக்கம், பட்டுக்கோட்டை ஆலங்குடி பக்கம் வந்திருக்கக்கூடிய பம்பன் அன்பு சகோதரர். இவரும் கைலாசனார் சிவராத்திரி போயிட்டு வந்துட்டார். குருசாமி, இவரும் ஒரு குருசாமி தான். இந்த பொட்டவை பஜனைக்கு நான் வரப்படாதாங்கன்னு நான் சாப்பிடப்படாதா என்று கேட்டார். அப்பேற்பட்ட வேண்டுதலுக்கு எனக்கு அன்பு கட்டளைக்காக வந்திருக்கின்ற எனது அன்பு அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கு லயவித்வான் பாத யாத்திரை குழு சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கார்கள். அதே போன்று யூடியூப் சேனல் எனது அன்பு சகோதரர் எந்திரிங்க மாயகுல மாதவன்
மாயமாக திடீர்னு வருவார், மாயமாக போய் உட்காந்துக்குவார். பாடகர் 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 வேற, சிறந்த பாடகர். அடுத்த வருஷம் ராஜபாத்து. ராஜபாத்தா. ஆனால் இதோட இல்லை, பொட்டவை கிராமத்துக்கு வரையில் நான் என்னத்தை வந்தேன், நான் எப்படி நெளிச்சார், விடலை, கைலாசனார் விடலை, கொண்டுக்கிட்டு வந்துட்டார். ஆனால் பொட்டவை கிராமத்தை பற்றி தான் பார்த்துருக்கிறாரு. இந்த கிராமத்தின் இவர் ஒரு குழந்தை மாதிரி நம்ம செல்ல பிள்ளை வந்திருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கும் பாத யாத்திரை குழு சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போட்டிக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக சிறந்த பபுன், எம்எஸ்பி கலைமணி ரேஞ்சில் சிறந்த பபுன் அவரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எனது அன்பு மகன் ஆனந்தகுமார் ஆனந்தமாக என்னையெல்லாம் கேள்வியில் மடக்கிவிட்டேன் ஒரு ஊரில். என்னையை விரட்டிய நானே பயந்துட்டேன் அவனை பார்த்துட்டு. இப்போ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடான்னு, அப்பெல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி வந்ததற்காக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறாள் கைலாசநாத் பாத யாத்திரை குழு சார்பாக. அடுத்து ஒளிபெருக்கி உரிமையாளர் தம்பி வாங்க, சலிக்காமல் எந்திரிக்கணும். இந்த அன்புக்கு தம்பி காசுக்காக பணத்துக்காக வரல, கடியாவைகளுக்கும் பொட்டவைகளுக்கும் சம்பந்தம் உண்டு, உறவு மாதிரி, சாதாரணம் இல்லை. அப்பேர் கொட்ட உரிமையாளர் அவர்களுக்கு அப்படியே அதான் இதை கொடுத்துங்க. அப்பேற்பட்ட காரணத்தினாலே ரைட்டு அன்பளிப்பாக பொன்னாடைக்கு பொன்னாடைக்கு பதிலாக சாமி பொன்னாடைக்கு பதிலாக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்துகிற கைலாசநாதர் பாத யாத்திரை சார்பாக. ஆகையினாலே பல மணிகள் தாண்டிவிட்டது என்ற காரணத்தினால் அண்ணாதுரை ஆமாம் எங்கள் அக்கா ஆமாம் அங்கேருந்து ஏன்னா அது நம்மெல்லாம் சின்ன பிள்ளைய அவங்க மூத்த தலை இங்கே கூட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலை எங்கள் அக்கா தான். ஆர்எஸ் ஜெயலலிதானா துண்டக்கான இல்லை இளமை தான் 16 வயசு பொண்ணு மாதிரி இன்னமும் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. தான் 12 முடிச்சு 11 உறந்துரு 11 வயசான். இப்போ தான் மேசராய் அப்போ குளிச்சாச்சு. சரி, அதுக்கு மேலே நம்ம பேசாமல் இருக்கணும் என்ற காரணத்தினாலே எனது அன்பு தங்கை அக்கா அங்கேருந்து ஜெயலலிதா பரிச்சூர் பழனிப்பிலிருந்து சிவஞானத்திலிருந்து டேபியானந்து ஆட்டி படைச்சு ராக்கெட் ஜெயபாலன்லாம் விரட்டி அடித்த எங்களது மேடை பேச்சழகி என்று சொன்ன இப்போ பட்டிமன்றத்துக்கு போகிறாங்க அக்கா. அப்பேற்பட்ட ஆர்எஸ் ஜெயலலிதா அக்கா அவர்களுக்கு துண்டக்கான துணியக்கான விரட்டி அடித்தது. இப்பொழுது பொன்னாடை போட்டி கலைமாமணி ஆர்எஸ் ஜெயலலிதா அவர்களுக்கு நமது பாத யாத்திரை குழு சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். நமக்கு அதனால ஒன்றும் இல்லை இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை. நம்ம வந்தவங்களுக்கு இல்லை ஐயாப்பா நமக்கு வேறு யாரும் கப்பி இருக்காங்களா? யாரும் இருக்காங்களாப்பா ரத்னா? வேறு யாரும் இருக்காங்களாப்பா? ராஜாவுக்கு போட்டாச்சுல்ல? ராஜாவுக்கு போட்டாச்சு. போட்டாச்சா? விநாயகர் வேற சொல்லி விநாயகத்துக்கு சரி எங்கள் பாத யாத்திரை குழுவின் குருசாமியும் எங்களது வழிகாட்டியும் நாளெல்லாம் கைலாசநாதரை அடையாளம் காட்டுவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தவர் என்பதையும் நான் மறக்க முடியாது. நான்லாம் உண்மையிலேயே கைலாசநாதர் கோயிலுக்கு வர்றதுக்கு காரணமே குருசாமி அவங்க தான். அவங்க சொல்லி தான் நான் இப்போ 7 வருஷமாக மாலை போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இறையருள் செல்வர், இறையருள் பெற்றவர் திரு குருசாமி பொட்டகவயல் நாகராஜ சுவாமி அவர்களுக்கு பாத யாத்திரை குழுவாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மிராசு அவங்க பகுதியில் பெரிய குடும்பத்தை சேர்ந்த மிராசு குடும்பம். அவங்க வேறு எல்லாமே எதுவுமே இயங்காது. அப்பேற்பட்ட எனது மச்சானவர்களுக்கு பாத யாத்திரை குழு சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எனது அன்பு தம்பி நுட வைத்தியர், என் கை ஒடிஞ்சதே காப்பாற்றினது அவர் தான். பேர் கொற்ற நுட வைத்தியர் அன்னதான குழு தலைவர் மலையிலே செய்யக்கூடிய அன்பருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அந்த மணிக்கு சரி
பூக்கடையில் தனியாக சம்பளத்துக்கு கட்டிக்கிட்டு இருந்தார். இந்த சம்பளத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறது பொட்டவைகளுக்கு சாமி வரலாமானே. வர முடியாது மாமா, நான் பூவை கட்டி விட்டுறேன், நீங்கள் கொண்டு போங்க. நடந்த உடனே சற்று அமைதியாக கவனிக்க வேண்டும். கச்சபச்சன் சந்தை மாதிரி ஆரம்பிக்காமல் தயவு செய்து செவி சாய்த்து கேட்க வேண்டும். அவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. எப்படி என்று கேட்டால், அந்த மாதிரி இப்போ பூக்கடையிலேருந்து எங்கள் ஊருக்கு மாப்பிள்ளை எப்போ வருஷம் அவர் தான் கொண்டு வருவார். இந்த பூ அலங்காரமெல்லாம் அவர் தான் செஞ்சது. அப்பேற்பட்ட எனது அருமை மாப்பிள்ளையை கேட்டேன், மருமனை மாப்பிள்ளை வரையலாம் அப்படின்னு. இல்லை மாமா, எனக்கு தோதில்லை, எனக்கு நீங்கள் கட்டித்தரேன், நீ கொண்டு போமான்னு சொன்னார். அவர் விடலை. கைலாசபதி வந்து எங்களை கழட்டி விட்டில மாப்பிள்ளைன்னு மாலை போடுற அன்னைக்கு இப்படி பார்த்தேன். மாமா வந்துடுறேன் மாமா போட்டால் விளக்குன்ட்டார். அப்பேற்பட்ட எனது அருமை மாப்பிள்ளை காசென்று பாராமல் பணமென்று பாராமல் அவர் வந்து அப்படியே அந்த மாலை அலங்காரம் செய்து அவர் தான். வருடங்கள் தோறும் எப்பவும் மறந்துடாதிய மாப்பிள்ளை பொட்டவை கிராமத்தை நீங்கள் எப்போவும் வரக்கூடாதுமா. வரலன்னு சொன்னேன், என் கொலையாக ஆகிப்போச்சு. கைலாசனாதா இப்படி விட்டுட்டியேன்னு. அப்பேற்பட்ட எனது அன்பர் மாப்பிள்ளைக்கு நன்றிதனை தெரிவித்து கொண்டு இப்பொழுது சரி ஒரு 2